ஹெல்த்தியான புரோட்டீனும் ஃபைபரும் அதிகமாக இருக்கிற பட்டர் பீன்ஸ் வச்சு சூப்பரான பிரியாணி பண்ணலாமா? இதை பண்ணுறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த பாத்திரத்தில் பண்ண போகிறீங்களோ அந்த பாத்திரத்தை வச்சுக்கோங்க. இதில் இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடுங்க. இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்ல கலர் மாறுற வரைக்கும் இந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதோட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாய் 2ஆக கீறி சேர்த்துக்கலாம். இதையும் பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுடுங்க. இப்போ இதோட கட் பண்ண ஒரு தக்காளியை சேர்த்துட்டு தக்காளி சீக்கிரமாக வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் இந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதோட 1/2 கை அளவுக்கு புதினா, 1/2 கை அளவு கொத்தமல்லி இலை எடுத்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பேஸ்ட்டை இப்போ இதோட சேர்த்துட்டு பச்சை வாசனை போக நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதோட 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இப்போ நான் நைட்டே 1 கப் அளவுக்கு பட்டர் பீன்ஸ் ஊற வச்சுருந்தேன். அதை நல்லா தோலெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இந்த 1 கப் பட்டர் பீன்ஸை நம்ம இதோட சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமாக கேரட் அப்புறம் கொஞ்சமாக பீன்ஸ் எடுத்து சேர்த்துக்கலாம். இது ஒரு நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும். இதோட இப்போ பிரியாணிக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு இதை நம்ம நல்லா குக் பண்ணிக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா 1 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்து நான் 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். இப்போ ஊற வச்ச இந்த பாஸ்மதி ரைஸை நம்ம இதோட சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த கப்பால் நான் 1 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன். இதால் இப்போ 2 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டு நல்லா கொதிக்க விட்டுடுங்க. இப்படி நல்லா கொதித்து அரிசியும் தண்ணியும் இந்த மாதிரி ஒரே லெவலாக வந்ததுக்கு அப்புறமா ஒரு வாட்டி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடிட்டு இது மேலே வெயிட் வச்சுட்டு சிம்மில் கரெக்டாக 15 நிமிஷம் வச்சு எடுத்துடுங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இது மேலே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் நம்ம ஃபஸ்ட்டே சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி லாஸ்ட்டாக சேர்த்தோன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் நம்மளுக்கு. அவ்வளோதான். இங்கே பாருங்கள், நம்மளோட சூப்பரான ஹெல்த்தியான பட்டர் பீன்ஸ் பிரியாணி இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நான் ரைத்தா அப்புறம் செட்டிநாடு சிக்கன் கிரேவியோடு சர்வ் பண்ணியிருந்தேன். லஞ்ச் பாக்ஸ்க்கு இது ஒரு சூப்பரான காம்போவாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.